கண்களை மூடி அல்லேலூயா க்ளோரி டு காட். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே கர்த்தாவே, மாலை வேலை மதிய வேலைக்காக உமக்கு நன்றி. எங்களோடு நீர் பேசிக்கொண்டே இருக்கிறீர், எங்களோடு இருந்து ஆலோசனை கொடுத்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம். தொடர்ந்து இப்பொழுது எங்களோடு நீர் பேச வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், தடைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிப்போம் என்றால், அங்கே 70 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுப்பு செய்கிறார். தாம் போகும் கிராமங்களுக்கு முன்பதாக செல்லும்படியாக அவர் அங்கே ஆயத்தம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தையை 2 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி என்று சொல்லுகிறார், அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பு 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஒருவேளை புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை அப்படியே முடிச்சிருந்தாருன்னா தட் இஸ் ஓகே. இல்லை, நீங்க புறப்பட்டு போங்க, நான் உங்களுக்கு கூட நான் வர்றேன், நீங்க உங்களுக்கு பிசாசெல்லாம் கீழ்ப்படியும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஒரு ஃபோன் போடுங்க, உடனே நான் வந்துடுவேன், நான் உங்க கூட இருக்கேன், பயப்படாதீங்க, இப்படி சொல்லி அனுப்பியிருந்தாலும் வெரி குட். ஆனால் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? பயம் காட்டுறாரு. பார்த்துக்கிறேன். எந்த இப்படி சொன்னா யாராவது போவாங்களா? என்ன சொல்றாருன்னா, என்ன போடுறாருன்னா, ஆண்டவர் வந்து உற்சாகப்படுத்தல. பார்த்துருங்க, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நாங்கள் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள். எந்த ஆட்டுக்குட்டியையோ பார்த்து ஓநாய் கூட்டம் அந்த நிற்குது, உள்ள போன ஆட்டுக்குட்டி போகுமா? போகாது. ஆண்டவர் இங்க வந்து உற்சாகப்படுத்துற என்ன செய்யறாரு? என்ன பண்றாரு? பயம் காட்டுறாரு. பார்த்துருங்க, ஆண்டவர் வந்து பயம் காட்டுறாரு. எப்பா நீ ஆட்டுக்குட்டி, ஓநாய்க்குள்ள உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு ஆண்டவர் பயம் காட்டுறாரு. உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, வெளியே கேட்ல 2 சிங்கம் இருக்குன்னு சொன்னா யாரெல்லாம் வெளியே கிளம்பி போவா? ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல, இங்கே சாப்பாடு இங்கே படுத்துக்கிடுவோம். சிங்கம் இருக்குன்னு சிங்கத்தை பார்க்க வேண்டாம், கேள்விப்பட்டாலே வெளியே போக மாட்டோம். அதான் உண்மை. நான் போக மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. வீட்டுக்குள்ள நாய் குறைச்சாலே உள்ள போக மாட்டோம். நாய் ஜாக்கிரதை எழுதி போட்டிருந்தாலே கேட்டை நம்மளால திறக்க மாட்டோம். இதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் வந்து அங்க பயம் கேட்டுறாரு. பார்த்துக்கிட்டுங்க, எப்பா நீ ஆட்டுக்குட்டி, 70 பேர் ஆட்டுக்குட்டி, அங்க வந்து ஓநாய் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அதுக்குள்ள உன்னை நான் அனுப்புறேன் என்று சொல்லி அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் நீங்க உண்மை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அங்கே பயம் காட்டவில்லை, உண்மையை சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே பயம் காட்டுவது போல தெரிந்தாலும் ஆண்டவர் அங்கே பயம் காட்டவில்லை, உண்மையை ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆடு என்றும் சொல்லவில்லை, ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆடுக்கு கூட ஓநாயை பத்தி கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் மெச்சூர்ட் மைண்ட். ஆடு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்மள மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் பயந்து ஓடும். ஏதாவது ஒரு சூழ்நிலை பார்க்க. ஆட்டுக்குட்டிக்கு ஓநாய் எதுன்னு தெரியாது, சாதாரண நாய் எதுன்னு தெரியாது, பக்கத்தில் வாழாடிட்டே போய் நிற்க மாத்துக்கிடுங்க. அப்படித்தானே இல்லையா? சின்ன பிள்ளை கையில் பாம்பை கொடுத்தா பிடிச்சு விளையாடும். அதே மாதிரி தான் ஆட்டுக்குட்டி, அதே மாதிரி தான். ஓநாயின்னு ஆட்டுக்குட்டி தெரியவே தெரியாது. சொல்றாரு, நீ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு. பார்த்துக்கிடுங்க, ஆட்டுக்குட்டிக்கு பலன்னு இருக்காது, அதோட போராடவும் முடியாது, அந்த ஓநாயை பத்தி அறிந்து கொள்ள முடியாது. ஆனா பக்கத்துல போய் சாணா போய் மாட்டிக்கிட்டு பார்த்துக்கிடுங்க ஆட்டுக்குட்டி. அப்போ ஆண்டவர் உண்மையை சொல்லுகிறார். அங்கே வந்து ஆண்டவர் வந்து பயம் காட்டுவதற்காக இல்லை. நீ 70 புறப்பட்டு போறீங்க, நீங்க எல்லாம் ஆட்டுக்குட்டிப்பா, ஆனா நீங்க போற இடம், போற காரியத்தை எதுக்கு போறீங்கன்னா ஓநாய்களுக்குள்ளே போறீங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே உண்மையை சொல்வதை நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது சாதாரணமா சொன்னாரா, சந்தோஷத்தோட சொன்னாரா, பாரத்தோட சொன்னாரா? எப்படி சொன்னால் எங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் பாட்டுக்குள்ள பிரசங்கத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு ட்ரெயினை பிடிப்போம், நீங்கள் பாட்டுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. பாரத்தோடு ஆண்டவர் சொன்னார். பார்த்துக்கிட்டுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லும் போது சந்தோஷத்தோடும் சொல்லவில்லை,
அத சாதாரண ஒரு பேச்சு மாதிரி சொல்லல, பார்த்துக்கிடுங்க. அவர் ஒரு பாரத்தோடு கூடினார். என்ன பாருன்னா, ஏன் ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்ப வேண்டியது இருக்குதே என்கிற ஒரு பாரத்தோடு அவர் சொன்னார் என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓநாய்கள் நிறைந்துள்ளதே என்ற ஒரு பாரம் ஆண்டவருக்கு அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. ஆடுகளை காட்டிலும் ஓநாய்கள் நிறைந்து இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து பாரத்தோடு சொல்லுகிறார். அந்த பாரம் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு நாளுக்கு ஒருவேளை வெளிநாட்டுக்கு பையன் வேலைக்கு போகிறான், ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஏர்போர்ட்டில் போய் கை காட்டி பாய் பாய் போயிட்டுவான்னு சொல்கிறோம். அப்போ உண்மையிலே இருதயத்தில் சந்தோஷம் இருக்குமா, துக்கம் இருக்குமா? துக்கம் இருக்கும். ஐயோ, புது இடத்துக்கு போறானே, என்ன நடக்க போதோ, எப்படி இருக்க போதோ, என்ன காரியமோ நினைச்சா உடனே வர முடியாது ஒரு துக்கம் இருக்கும். ஆனாலும் சந்தோஷமா கைகட்டும் பார்த்துக்கிட்டு போயிட்டு வேண்டாம். அதே மாதிரி ஆண்டோட இருதயத்தில் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறமேங்கிற ஒரு பாரம் இருந்தாலும் போயிட்டு வா அப்படிங்கிறார். வெளிநாட்டுக்கு போறதுக்கு பையனை அனுப்புறதுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட போயிட்டு வா தம்பி அப்படின்னு சந்தோஷமா கை காட்டுறது மாதிரி, அது வெளியே காட்டாமல் கை காட்டுறது மாதிரி ஆண்டவர் ஓநாய்களுக்குள்ள அனுப்ப வேண்டியே இருக்குதே அப்படிங்கிற ஒரு பாரம் துக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆண்டோடைய பாரம் ஆண்டு கனி கூறுறாருலாம் போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம். அது இருக்கட்டும், நம்ம நிறைய வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இப்ப யாரை குறித்து பாரத்தோடு இருக்கிறாரியா? அன்றைக்கு பாரத்தோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கும் பாரத்தோடு இருக்கிறாரு. இன்றைக்கு யாரை குறித்த ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார் தெரியுமா? பிஜேபி குறித்தா, மோடியை குறித்தா, மதம் மாற்ற தடைச்சட்டம் வந்துருமோ அப்படிங்கிற பாரத்தில் இருக்கிறாரா? இந்தியாவை குறித்து பாரத்தோடு இருக்கிறாரா? தேசத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிறாரா? நிலநடுக்கம் அந்த பாரமா? கொள்ளை நோய் அந்த பாரமா? அவருக்கு அந்த பாரமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பார்த்துக்கிட்டுங்க, தமது கையால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட தமது பிள்ளைகளை குறித்து தான் ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார். நான் சொல்றது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும். பார்த்துக்கிட்டுங்க, ஆண்டவருக்கு இந்தியாவை குறித்து பாரமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அழிந்தவர் ஆத்மாக்களை குறித்து பாரமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன பாரனா, யாரு பேரை தன் கையால அந்த புஸ்தகத்தில் எழுதினாரோ அவர்களை குறித்து ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு துக்கத்தோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். சபையை குறித்து ஆண்டவருக்கு பாரம், தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு பாரம். அதிக பாரம் யார் மேல தெரியுமா? அதிக கரிசனை, அதிக துக்கத்தோடு யார் மேல இருக்கிறார் தெரியுமா? நம்ம மேலதான் இருக்கிறார். பார்த்துக்கிடுங்க, ஊழியர்கள் மேலதான். ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் மேல்தான் ஆண்டவர் அதிக பாரத்தோடு அதிக வேதனையோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஊழியர்கள் வேறு, ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வேறு. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் என்பது ஆண்டவர் சொல்வதை மட்டும் செய்வது ஊழியர்கள். அது ஆண்டவர் சொன்னார். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை செய்து முடித்த பின்பு, லூக்கா 17:10 வாசிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான். எப்ப நான் ஊழியக்காரன் தான், ஆனா அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரப்பா, நீ சொன்னதை மாத்திரம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். சொன்னதை மாத்திரம் செய்து முடிக்கிறவங்க ஊழியக்காரங்க. பார்த்துக்கிடுங்க. ஆனா ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்றவங்க யாருன்னா, ஆண்டவர் சொல்லாததையும் ஆண்டவருக்கு என்று செய்கிறோம் என்று சொல்பவர்கள். அவர்களை குறித்து ஆண்டவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார், பாரத்தோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லாததையும் ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். கார் ஓட்டிட்டு இருக்கிறோம், ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிட்டுனா அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தன்னால போகும். நோ டிரைவர் கண்ட்ரோல். தன்னால் இழுத்துட்டு போறது மாதிரி ஊழியத்தின் பாதையிலையும் அங்கிருந்து என்ன வருது, அங்கிருந்து என்ன கமாண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்து செய்யாதபடி இவங்க ஊழியம் சொல்லிட்டு தன் பாக்கில் அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? இவர்களை குறித்த பாரம் ஆண்டவரை நெருக்குகிறது. எப்படி கவனிச்சுட்டே வாங்க சொல்றேன். சபையின் மேல ஆண்டவர் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறார். ஏன் தெரியுமா? எதுக்கு? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கிட்டு ஆண்டவர் வருகை தாமதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா,
இப்போ அவர் வந்தாருன்னா கூட போகிறதுக்கு ஆளே கிடையாது. வந்த மாதிரி கையை வச்சு சும்மா தான் போகணும் அவரு. அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருக்கார். கொஞ்சமாக சரியாகட்டுமா, சரியாக லேட் பண்ணிட்டே இருக்கார். பார்த்துக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடும். ஆண்டவருக்கு சபையை குறித்த ஒரு பாரம் என்ன பாரம்னா, காலிங் பெல் அடிக்குது, அதை அவங்க கவனிக்கல. பார்த்துக்கிடுங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் மேலே ஏன் பாரம் தெரியுமா? காலிங் பெல் ஏன் அடிக்குதுன்ட்டு ஜனங்களுக்கு சொல்லலை. பார்த்துக்கிடுங்க, என்ன காலிங் பெல்னா, நீங்கள் மத்திய சுவிசேஷம் 24 ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும். கொள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கும், பூகமும் சொல்லப்பட்டிருக்கும், ராஜ்ய விரோதம் சொல்லப்பட்டிருக்கும், சண்டைகள் சொல்லப்பட்டிருக்கும், அன்பு சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அவர் சொல்லுவார், மத்திய சுவிசேஷம் 24:3 வாசிங்கன்னா, அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். 24 மத்திய 24:33. கொள்ளை நோயும் பூகம்பமும் ஜெபிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. நன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, பாரப்படுவதற்காகவும் கொடுக்கப்படவில்லை, உதவி செய்வதற்காகவும் கொடுக்கப்படவில்லை. செய்வது தவறல்ல, ஜெபிப்பது தவறல்ல, பாரப்படுவது தவறல்ல. அதற்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை, அதற்காக ஆண்டவர் தேசத்திலே அதை அனுமதிக்கவில்லை. நோக்கம் என்னன்னா, எப்பா இதெல்லாம் காலிங் பெல்லுப்பா, வாசல் பக்கம் வந்து நான் நின்றுட்டு பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு காலிங் பெல். வாசலர் இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போதும் கேட்கும் போதும் நான் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு போகிறோம், காலிங் பெல் அடிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிற சத்தம் நமக்கு கேட்குது, சிரிக்கிற சத்தம் நமக்கு கேட்குது, ஜன்னல் வழியாக பார்த்தா நடமாடுறதும் நமக்கு தெரியுது. ஆனால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், எட்டியே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா நமக்கு ரொம்ப குஷியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும், பொசு பொசு பொசுன்னு வேற இருக்கும். அப்படி தானே? இந்த மாதிரி நேரத்தை காலத்தை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், உள்ளே சிரிக்கான், உள்ளே பேசுகிறான், நடமாடுறான், வாங்குறான், கண்ணுக்கு தெரியுது, வெளியே வர மாட்டேங்க. அவன் என்ன அப்படி புசு 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 புசுன்னு வரும். ஆண்டவர் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சபை வந்து கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம, ஐயா பூகம்பத்தை நிறுத்தும், ஐயா கொள்ளை நோயை நிறுத்தும், ஐயா நான் பணம் எடுத்து அனுப்புகிறேன், இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். பார்த்துக்கிடுங்க, ஆண்டவர் சபையை குறித்து பாரப்படுகிறார். என் காலிங் பெல் அப்படிங்கிறத இன்றைக்கு சபை இந்த நேரம் வரை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஊழியர் குறித்து என்ன பாருன்னு சொல்லி சொன்னா, காலிங் பெல் ஏன் அடிக்குங்கிறத சொல்றதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரங்க இல்லை. பார்த்துக்கிடுங்க, அந்த வெளிப்பாடோ அந்த ஒரு திறந்த கண்களோ திறந்த இருதயமோ அவங்களுக்கு இல்லை. பார்த்துக்கிடுங்க, அவங்க பாட்டுக்குள்ள நம்ம பாட்டுக்கு போகிறோம். பூகமாக வாசியை போட்டு ஜெபம் பண்ணு, கொஞ்சம் பணத்தை நீ அனுப்பி வை, கொள்ளை நோயாக்கம் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்வார், நிறுத்துவார், எல்லாம் செய்வார். பார்த்துக்கிடுங்க, கொடுக்கப்பட்டதின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அது முழுமை அந்த நோக்கம் முழுமையாகும். பார்த்துக்கிடுங்க, நம்ம ஊழியர்கள் செய்கிறோம், உடனே அதை பற்றி நினைக்கவே இல்லை. இது வருகைக்குரிய அடையாளப்பா, நீ காலில் அடிச்சுட்டா இருப்பா, நிற்கிறா இருப்பா, ஆயத்தப்படு அப்படிங்கிற சொல்லாததுனால ஆக மொத்தம் ஆண்டவர் பிள்ளைகள் மேலே எல்லாம் ஆண்டவர் ஒரு பாரத்தோடு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அது சபையாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் மேலும் ஒரு வருத்தம். பார்த்துக்கிடுங்க, ஒரு பாரம் ஆண்டவருக்கு இருக்குதுங்கிறத மறந்து போய்விடக்கூடாது. கிறிஸ்தவத்தில் 2 வார்த்தைகள் பிரபலமான வார்த்தைகள். என்னது? எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல். எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல். 2 சரியானது என்னது? ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்களா? எழுப்புதல்னு ஒரு ஆட்கள் சொல்றாங்க, கடைசி கால எழுப்புதல்னு சொல்றாங்க. பார்த்துக்கிடுங்க, ஒன்று எழுப்புதல் வரும்னு சொல்லுவோம், அல்லது இது கடைசி காலம்னு சொல்லுவோம். 2ஐயும் சேர்த்து சொல்வதற்கு வேதத்திலே ஆதாரம் இல்லை. கடைசி கால எழுப்புதல், கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும் என்பதற்கு வேதத்திலே ஆதாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பார்த்துக்கிடுங்க, ஒன்று இது கடைசி காலம் சொல்லுங்க, ஓகே.
இல்ல எழுப்புதல் வரும் என்று சொல்லுங்க, ஓகே. எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம், வாஞ்சிப்போம், செயல்படுவோம், நல்லது, செய்யணும் பார்த்துக்கிட்டுங்க. எழுப்புதல் வரும் என்று செயல்படுவோம், நல்லது. அல்லது இது கடைசி காலம் என்ற எண்ணத்தோடு செயல்படும், நல்லது. ஆனால் கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லி சொல்ல முடியாது பார்த்துக்கிட்டுங்க. சில பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்னு சொல்றோம். அதுக்கு பைபிள் எங்க ஆதாரம் சொல்லுங்க பார்ப்போம். ஆதாரம் இல்லை. ஆண்டவர் வரும் முந்தி ஒரு பெரிய எழுப்புதல் வரும், அதற்கு ஆதாரம் கிடையாது பார்த்துக்கிடுங்க. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27 வாசித்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும் காலம் எப்படி இருக்குமா, நோவாவின் நாட்கள் போல் இருக்கும். அப்படியே போட்டிருக்கு. மனுஷகுமாரன் வரும் நாட்கள் எப்படி இருக்குமா, நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கும் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கிறதா போட்டிருக்கு பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28, 29, 30 வாசித்தீங்கன்னா, ஜனங்கள் புசித்தார்கள், லோத்து நாட்கள் போல ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அப்படியே நடக்கும். எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம், எழுப்புதலை வாஞ்சிப்போம், எழுப்புதலை எதிர்பார்ப்போம், நல்லதுதான் பார்த்துக்கிடுங்க. ஆனா கடைசி கால எழுப்புதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு எழுப்புதல் வரும் என்று சொல்வதும் வேதத்தின்படியான ஒரு ஆதாரமற்ற ஒரு வார்த்தையாகும் என்பதை நாம் மறந்து போக கூடாது. இன்றைய கிறிஸ்தவத்தின் ஒரு அவல நிலை என்ன தெரியுமா? கவனிக்கலாம். இன்றைய கிறிஸ்தவத்தின் ஒரு அவல நிலை என்னவென்று சொன்னால், அல்லது இன்றைய கிறிஸ்தவத்தின் ஒரு பரிதாபம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுவதை காட்டிலும் ஊழியர்கள் சொல்லுவதை நம்புவது. விளங்கிக் கொள்ள வேண்டும். வேத வார்த்தைகளை காட்டிலும் ஊழியர்களின் வார்த்தை மேலோங்கி நிற்பது இன்றைய கிறிஸ்தவத்தின் ஒரு அவல நிலை என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆண்டவர் எப்போ வருவாரியா? ஆண்டவர் எப்போ வருவாரு? இப்போ வந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. பிரசங்கும் போது கனெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜோலியை போட்டு அந்த தப்புன்னு போயிடலாம், அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ கனெக்ஷன் இருக்கு, அப்படியே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வீட்டை பார்க்க வேண்டாம், ஒருத்தையும் பார்க்க வேண்டாம், போயிடலாம் பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் ஆண்டவர் கோயிலில் இருக்கும்போது வரமாட்டாரா? கூட்டத்தில் இருக்கும்போது வரமாட்டாரா? காட்டில் வேலை செய்யும் போது தான் வருவாராம். வீட்டில் எந்த அரைக்கும் போது தான் வருவாராம். கட்டில் படுத்து கிடந்து கதை பேசிட்டு இருக்கும் போது தான் வருவாராம். கூட்டத்தில் இருக்கும்போது எழுப்புதலா இருப்பதல்ல, காட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதும் எழுப்புதலா இருக்க வேண்டியது அவசியம். வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எழுப்புதலா இருக்க வேண்டியது அவசியம். அப்படி எழுப்புதலா இருந்தால் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கூட்டத்தில் எழுப்புதல் இருக்கும் போது அல்ல, ஒரு காட்டு வேலை செய்யும் போது, வீட்டு வேலை செய்யும் போது, பெட்டில் கிடக்கும் போது தான் வருவேன்னு சொல்றாரு பார்த்துக்கிட்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெரும்பாலும் பெட்டில் கிடந்து செய்யற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அப்பதான் வருவார் ஆண்டவர். ஃபேஸ்புக் தடவிக்கிட்டே வருவார். தடவியா தடவுன்னு வருவார். பார்த்து இங்கே தடவிட்டே போயிடுவார். தடவை கொஞ்சம் தாங்கி வந்துட்டு போயிடுவார். இன்னைக்கு பெட்டில் கிடந்து நிறைய பேர் செய்கிற வேலை என்ன வேலை? மொபைல் ஃபோன் தடவுற வேலை தான் பார்த்துக்கிட்டுங்க. உங்களை சொல்லலை, வெளி உலக செய்கிறாங்க. எப்படி தடவுற வேலை? நீ ரொம்ப நல்லவங்க இல்லை, நம்மள ஊழியக்காரங்க கருத்துக்கு தோற்றுறோம். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க நமக்கு நேரம். மத்தேயு சுவிசேஷத்தில் 25 அதிகாரத்தில் 10 கன்னிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பார்த்துக்கிட்டா கவுன்சிலே சொல்கிறது, கவுன்சிலே வாங்க. 10 கன்னிகை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 25 1 12 வரைக்கும் வாசிக்கணும். இந்த 10 கன்னிகைகளின் எழுப்புதல் நேரம் எப்போ தெரியுமா? நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த 10 கன்னிகை சம்பவத்தில் இந்த 10 கன்னிகைகளும் எப்பையா எழுப்புதலோடு இருந்தாங்க? நடுராத்திரி கிடையாது, தூங்கும் போதும் கிடையாது, 1ஆம் வருஷம் எழுப்புதல் இருந்தாங்க. பார்த்துக்கிட்டுங்க. தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனை எதிர்பட்டு கொண்டு போக புறப்படும் போது எழுப்புதல். 10 பேருக்குள்ள ஜம்முன்னு இருக்காங்க, பயரா இருக்காங்க, அன்னை பாச பேசிட்டு இருக்கான், தக்கதான் பேசிட்டு இருக்கிறான், கையில தீ எரியுது, அல்லேலியா தோத்திரம் 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 ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்திருந்தானே 10 பேரும் போயிருப்பான். 10 பேரும் வலிச்சு கொண்டு போயிருப்பான் ஆண்டவர். பெரிய இருந்தான் அவன். தோத்திரம் போட்டு அல்லேலியா போட்டு அந்நிய பாச பேசி 10 பேர் ஜக ஜக ஜகதன்னு புறப்பட்டு போயிட்டு இருக்கான். கையில தீ எரிஞ்சிட்டு இருக்கு, திப்பு திப்புன்னு எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டுங்க.
கர்த்தராயா இயேசுவே வாரும், ஆமென் வாரும், கர்த்தராய் தோத்திரம் 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 போட 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 ஆண்டவர் வரவே அப்படியே தோத்திரம் 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 அல்லேலூயா தோத்திரம்னு போட்டு முதல்ல நித்திர வரதான் பார்த்துக்கிட்டுங்க. கண்கட்டு தோத்திரம் தோத்திரம் வெட்டு மேல அப்படி வெட்டின உடனே வெட்டும் போது ஆண்டவர் வரல. ஐயோ வெட்டுறான் தொழில் முடிஞ்சு வரல. அப்படியே அங்கே பார்த்துட்டு நிற்கார். பார்த்து தான் இருக்கார் ஆண்டவர், பார்க்காம இல்லை, கண் மறைவா இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கார். 10 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு அப்பவுமே வந்திருக்கலாம். 10 பேரையும் கூட்டி போறதுக்கு ஆசை இருந்தா அப்பவுமே வந்திருக்கணும். அவர் வரல. இப்ப கண்ணு வெட்டுது, வரல. அப்படியே சேர்ல தூங்கி விழுறாங்க, வரல. மயக்க முடிச்சு கீழே படுத்தாச்சு, அப்பவும் வரல. சரி அப்பமாவது வந்துருக்கூடாதா? கையருக்கு தீவெட்டி அணைஞ்சு போச்சு. தீவெட்டி அணையுதுன்னு ஆண்டு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியே அணைஞ்சு அணைஞ்சு கருகி புகஞ்சு எடுத்து அதுவும் சாப்டர் க்ளோஸ் ஆகி அது வரைக்கும் வரல. பார்த்துக்கிடுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு 5 வருஷத்துல மணவாளன் வர தாமதித்த போது. அவர் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வேண்டும்னே தாமதம் பண்றாரு. இந்த 5 பேரும் தோத்திரம் போட்டு களைச்சு போய் படுத்து தூங்கி எழுப்புதல் அப்படியே டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி பெட் ஆகி கையில் இருந்த எரிஞ்சுக்கிற தீவெட்டியெல்லாம் ஸ்டாப் ஆகி புகஞ்சு கரைஞ்சி எல்லாம் சாப்டர் க்ளோஸ். ஆளே இருக்கானான்னு தட்ட வேண்டியிருக்கு, உயிர் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. அது வரைக்கும் ஆண்டவர் வரல, தாமதிச்சுட்டே இருக்காரு. பார்த்துக்கிடுங்க. ஆண்டவருக்கு எப்பவுமே எண்ணிக்கை அல்ல, தரம் முக்கியம். நாட் அ குவான்டிட்டி பட் குவாலிட்டி. ஒரு 10 பேரையும் கொண்டு போன்னு யோசித்திருந்தாருன்னா அந்த எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கும் போதே வந்திருக்கணும். அவருக்கு 10 பேரெல்லாம் கொண்டு போக விருப்பம் இல்லை. அவர் குவாலிட்டியா கொண்டு போறதுனால அவர் 10 பேரையும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா நித்திரை வரும்போதே வந்திருக்கணும், அல்லது மயக்கம் வரும்போது வந்திருக்கணும், அல்லது தூக்கம் வரும்போது வந்திருக்கணும், அல்லது தீவெட்டி அணையும்னு வந்திருக்கணும். ஆனால் எப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, வரவே இல்லை. பார்த்துக்கிடுங்க. சரி தூங்குனா கொஞ்சம் அறகுறை தூக்கத்தை வரக்கூடாதா? நடுராத்திரி வரைக்கும் ஆண்டு வெயிட் பண்ணுறாரு. நல்லா தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். ஐயா ஒரு 10-10:30 வந்தால் கூட கொஞ்சம் அசப்பு கிடக்கும், டக்குன்னு முடிச்சிடும், போஞ்சிக்கிட்டு இருக்கும், ஊதியாவது பதச்சிருவான். அப்பவும் வரல. 12 மணி வரைக்கும் வராம வேதம் சொல்லுகிறது நடுராத்திரியில் எழுப்புதல் எல்லாம் அணைஞ்ச பிறகுதான் இயேசு வர்றாரு. நடுராத்திரியில் ஊர்ல உள்ள எழுப்புதல் எல்லாம் அணைஞ்சு போனாலும் இந்த 10ல் 5 பேருக்குள்ள எழுப்புதல் எரிந்து கொண்டே இருந்தது. எழுப்புதல் இல்லாத ஒரு காலத்துல தான் இயேசு வருவார். பார்த்துக்கிடுங்க. இந்த 10 பேரையும் மொத்தமா கூட்டிட்டு போயிருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா உள்ள 5 பேரால ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனையாவே பரலோகத்துல இருந்திருக்கும். இவங்க மேய்க்கிறது தனி ஒரு ஆள் போட வேண்டியிருக்கும். இந்த 5 பேரையும் 5 பேர் ஓகே, இந்த 5 பேர் சரியே நான் ஆகல, ஆயத்தமே ஆகல, கூட்டிட்டு போக முடியாது. அதனால மொத்தமா தூங்க போட்டு அவங்க எழுப்புதல் வந்த விருந்தங்க மட்டும் கூட்டிட்டு போறாரு. பார்த்துக்கிட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஊருக்குள் எழுப்புதல் வருகிறதோ வரலையோ, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எழுப்புதல் வர வேண்டியது அவசியம். உலகத்தில் எழுப்புதல் வருதோ வரலையோ, ஆண்டவரை விசுவாசித்து ஊழியம் செய்கிற நமக்குள் எப்பொழுதும் எழுப்புதல் இருக்க வேண்டும். எழுப்புதல் அணைஞ்சு போய் தூங்கிட்டு இருந்த 10 பேரையும் ஆண்டவர் எழுப்புவதற்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தை? 25:6 வாசித்தீங்கன்னா, மணவாளன் வருகிறார் புறப்படுங்கள். மணவாளன் வருகிறார் புறப்படுங்கள். தூங்கிக்கிட்டு இருந்த சபையை, தூங்கிட்டு இருந்த எழுப்புதல் இல்லாதவங்களை ஆண்டவர் எழுப்புவதற்கு, தட்டி உயிர்ப்பிப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், மணவாளன் வருகிறார் புறப்படுங்கள். 7வது சொல்லுகிறது, கன்னிகைகள் எழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தூங்கிக் கொண்டிருக்கும் சபையை எழுப்புவதற்கு நாம் பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வருகிறார், நீ ஆயத்தப்படு.
இந்த வார்த்தை இப்போ சொல்கிறது யாருமே. நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எழுப்புதல் வருகிறது, இந்தியாவில் வருகிறது, சவுத்தில் வருகிறது, அது சவுத்தில் வருகிறது. எல்லாரும் எழுப்புதலுக்கு ஆயத்தமாவோம், எழுப்புதலை பரவ செய்வோம், எழுப்புதலுக்காய் ஜெபிப்போம். இப்படி ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது டச் ஆகுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எழுப்புதல் வருகிறது, ஹல்லேலூயாம்பீங்க, வந்து கொண்டிருக்கிறது, ஹல்லேலூயாம்பீங்க, பங்கு பெற போகிறோம், ஹல்லேலூயா, பரவ செய்ய போகிறோம், ஹல்லேலூயா போட்டு போய்கிட்டே இருப்போம். அவனுக்குள்ள எழுப்புதல் வராது, பார்த்துக்கிடுங்க. ஆனா ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தையை இயேசு வருகிறார் நீ ஆயத்தப்படுன்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ள சுட்டு எழுப்புதலை கொண்டு வரும். யாரெல்லாம் ஒத்துக்கிறா? விளங்குதா? விளங்குனாதான் விளங்குவீங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? எழுப்புதல் வருது 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 வருது. எழுப்புதல் வர்றது ரெண்டாவதுயா, நம்ம எழுப்புதல் அடைய வேண்டியது அவசியம். எழுப்புதல் உண்டாக்குறதுக்கு ஒரே காரியம், இயேசு வருகிறார் நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட வேண்டிய காரியங்கள் எது? அல்ல நீ ஆயத்தப்படு. நீ விழித்திருக்க வேண்டிய காரியம் எது? விழித்தரு. இதே நாம் சொல்வோம் என்றால் கேட்கிற ஜனங்களுக்குள் ஒரு டச் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். பார்த்துடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. அப்ப ஆட்டுக்குட்டி யாரு, ஓநாய் யாரியா? ஆட்டுக்குட்டி. ரைட். அந்த 70 பேர் சீசர்கள் ஆட்டுக்குட்டி நான் சொல்றாரு. ரைட், வெரி குட். சீசர்கள் ஆட்டுக்குட்டி. ஓனாய் அப்ப யாரு? ஓனாய் யாருன்னா ஏரோதும் அல்ல, பிளாத்தும் அல்ல, பரபாசும் அல்ல, போர் சேவகரும் அவர் யார்? ஓனாய் யார் தெரியுமா? வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், பிரதான ஆசாரியர்கள், அண்ணா, அவங்களைத்தான் ஆண்டவர்கள் சொல்றாரு ஓநாய்கள் என்று சொல்லுகிறார். அந்த நாட்கள்ல இருந்த ஊழியக்காரங்களாகிய நம்ம ஊழியக்காரங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு ஓநாய்கள் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும், பார்த்துக்கிட்டுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி மக்களை பார்த்து ஆண்டவர் ஓநாயின்னு சொல்லல. ஆண்டவர் விசுவாசித்து ஆண்டவர் தான் சுற்றி வந்து கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர்கள், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர், அண்ணா கைவ சொன்னாரு இவர்கள் ஓநாய்கள் என்று சொன்னார். தான் அனுப்ப போற ஊழியக்காரங்களை ஆட்டுக்குட்டிங்கிறாரு, ஏற்கனவே இருக்கிற ஊழியக்காரங்களை ஓநாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஆட்டுக்குட்டிங்கிறாரு, ஒரு கூட்ட ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஓநாய் என்று சொல்லுகிறார். அப்போ யார் ஆட்டுக்குட்டி? 2 பேரும் ஊழியக்காரங்க தான், அவங்களும் ஊழியக்காரங்க தான், இப்ப புறப்பட்டு போறவங்களும் ஊழியக்காரங்க தான். 2 பேரையும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆட்டுக்குட்டிங்கிறாரு, ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஓநாய்ங்கிறாரு. என்னையா வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மெய்ப்பனோடு கூட இருப்பவர்கள் ஆட்டுக்குட்டி, மெய்ப்பனை விட்டு விலகியவர்கள் ஓநாய். வீட்டு தப்பா பிரசவம் பண்ணான்னு சொன்னீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அல்லேலூயா. ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு. அங்கே சொல்லிடுவாங்க இப்படி பேசினார், அப்படி பேசினார், எழுப்புலேன்னு பேசினார், மொட்டையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. சொல்ல மாட்டாங்க எழுப்புலேன்னு பேசிட்டாரியா பீட்டர் ஐயா, நம்ம எழுப்புலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த முட்டையாக பேசுறது, எடுத்து பேசுறது பேசக்கூடாது. பார்த்துருங்க. பேசினா முழுசும் பேசி சொல்லிடுன்னு பார்த்துக்கிட்டு கர்த்தருக்கு தோத்திரம். அங்கே போடப்பட்டிருக்கு, இயேசுவோடு இருப்பவர்கள் ஆட்டுக்குட்டி, இயேசுவை விட்டு விலகினவர்கள் ஓனாய். பார்த்துக்கிடுங்க. தேவ பிரசன்னத்தில் எந்த ஊழியக்காரங்க அதிகமாக இருக்கிறோமோ அவங்க தான் ஆட்டுக்குட்டி. தேவ பிரசன்னத்தை விட்டு நாம் ஊழியம் செய்து கொண்டிருப்போம்னா நம்ம எல்லாம் ஓநாய்கள். பார்த்துக்கிடுங்க. தேவ பிரசன்னத்தோடு இணைந்து அவர் சமூகத்தில் இருந்து அவருக்குள் களி கூர்ந்து அவர் ஆவினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஆட்டுக்குட்டிகள். அவரை விட்டு விலகி சுயத்தோடு நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்தை நாம் தினந்தோறும் அனுபவிக்காதபடி, ஆவில் நிரம்பாதபடி, அந்நிய பாஷையிலே பேசாதபடி, ஏதோ நம்ம மனம் போல செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஓநாய்கள். ஓநாயா ஆட்டுக்குட்டியாங்கிறத அவங்க கிரியைகளை வச்சு தான் பார்க்க முடியும். பார்த்துக்கிடுங்க. அவங்களுடைய கிரியைகளை வச்சு தான் பார்க்க முடியும். அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகள், கிரியைகளை வச்சு தான் இவங்க ஆட்டுக்குட்டியா அல்லது ஓநாயா என்று சொல்லி பார்க்க முடியும்.
இவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் அல்ல, ஆட்டுக்குட்டி தான், ஆனால் சுபாவத்திலே ஓநாய். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் ஓநாய்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் அல்ல, அவர்கள் ஆடுகள் தான், சுபாவத்திலே ஓநாய்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் பக்கத்தில் போய் சொல்லுங்களா, கேளுங்களா. நீங்கள் ஓநாயா? கோவப்பட்டுறாதீங்க. நம்ம ஆட்டுக்குட்டியா ஓநாயா? நீங்கள் பசி நேரம் முடிஞ்சு போகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனிங்க பாருங்கள். 20ஆம் அதிகாரம் 29-30 வாசித்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்லுவார், உங்களுக்குள்ளேயே சிலர் எழும்புவார்கள் சொல்லுவார். பார்த்துக்கிடுங்க. வெளியிருந்து வர்றதில்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள உள்ள வர்றதில்லை. உங்களுக்குள்ளே சிலை ஓநாயாய் மாறுவீர்கள், உங்களுக்குள்ளேயே சிலர் எழும்பி வஞ்சிப்பீர்கள் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஓநாய் என்ன செய்மியா? ஓநாய் என்ன பண்ண தெரியுமா? மாறுபாடானவைகளை போதிக்கும், தன் பக்கமாய் ஆட்களை இழுக்கும், தனக்கு ஆள் சேர்க்கும். ஓநாய் காணிக்கை மீதே குறியாய் இருக்கும், துருபதேசங்களை பேசும், கள்ள உபதேசங்களை கொண்டு வரும், சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாது, தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை கட்டும், ஒரு நபருக்கு கீழே அடங்கி இருக்காது, ஊழிய வளர்ச்சி எதுவென்று தெரியாது, ஜனங்களை தன்னை நோக்கி கவரும், அவரை சுற்றிலும் தன்னோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஜெப பங்காளர்கள் இருக்காது, பரிசுத்த பயம் இருக்காது, வேத வசனத்தை தனக்கு ஏற்றார் போல மாற்றும். இதெல்லாம் ஓநாய்கள் குறிகள், அறிகுறிகள். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் ஓனாய் இருக்குப்பா, அவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளதான் நான் உங்களை அனுப்புகிறேன். அந்த ஓநாய்கிட்ட இருந்து நீங்கள் தப்பணும்னா என்ன செய்யறதியா? ஓநாய் கூட்டம் தான் அதிகம், ஆட்டுக்குட்டிகள் கம்மி. நான் முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. அந்த ஓநாய் கூட்டத்திலிருந்து நம்ம தப்பணும்னா என்ன பண்ணணுன்ற 3 காரிய தலைப்பை மாத்திரம் சொல்கிறேன், கவனிங்க. தியானிக்க நமக்கு நேரம் இல்லை. 1000 காரியம் வேதத்தில் இருக்கலாம், ஆனால் என் மனசில் ஏற்பட்டதான ஆண்டு உணர்த்தின ஒரு 3 காரியம். இந்த ஓநாய்கிட்ட இருந்து ஆட்டுக்குட்டியாகி நம்ம தப்பணும்னு சொல்லி சொன்னால், முதல் காரியம் கற்றதிலே நிலைத்திருக்க வேண்டும். கற்றதிலே நிலைத்திருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:9 வாசித்தீங்கன்னா, நீங்கள் இடத்தில் கற்றும் அடைந்ததை கேட்டும் அவைகளே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் 16:17 வாசித்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, நீர் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் இருக்கிற மக்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான சிஸ்டர், ஒன்று கவனிக்கணும். இந்த ஓநாய் கூட்டத்தில் நம்ம தப்பணும்னு சொல்லி சொன்னால், நம்ம கற்றுக்கொண்டவைகள் நிலைத்திருந்தால் போதும். அல்லேலூயா. இந்த புதுசு புதுசாக கற்றுக்கணும். சிலவங்க இன்னும் வளரணும் கண்டதையும் பார்த்து, கண்டதையும் வாசித்து, கண்டதையும் பண்ணி அப்படி போகிறதுனால தான் என்ன ஆகி போகுதுன்னா, வழி விலகி கள்ள உபதேசங்களும் துரு உபதேசத்திலையும் சிக்கி கொள்ளுகிறார்கள். ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஆத்தர் யாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. விளங்குதா? எல்லாமே இயேசுன்னு தான் போட்டிருக்கோம், வாசிக்கூடாது. பார்த்துக்கிட்டுங்க. முதல்ல ஆத்தர் யாருன்னு பார்க்கணும். இல்லை நமக்கு தெரிஞ்ச ஆத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரான்னு பார்க்கணும். அவருடைய கருத்துக்கள் உபதேசம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படிப்பட்டதை மாத்திரம்தான் எடுத்து வாசிக்கணும். பார்த்துக்கிட்டுங்க. ஒரு நாள் ஆண்டவர் பரலோகத்தில் நிற்கும் போது, அவர் எழுதின புஸ்தகத்தில் இத்தனாம் பத்தியில் இருக்க காரியத்தை நீ வாசித்தியா, கடைபிடிச்சாரு கேட்கவே மாட்டார். பைபிளை தான் கேட்பார். எப்போ மத்தேயு இத்தனை சொல்லப்பட்டு பாஸ்து பார்த்தியா, கடைபிடிச்சியா? தேவனுடைய வார்த்தையாகி இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்குமே தவிர புஸ்தகங்கள் நம்ம நியாயம் தீர்க்காது. இப்போ வாசிக்கும் போது கவனமாய் வாசிக்க வேண்டும். தாறுமாறாத வாசித்துக்கிட்டு இன்னைக்கு கள்ள உபதேசத்தில் மாட்டிக்கிறது நம்மகிட்டே இருந்து ஆட்கள் எழும்புறாங்க. அதான் பயங்கரமாக இருக்கு. பார்த்து இவ்வளோ தூரம் வேதத்தை கற்றும், இவ்வளோ தூரம் வேத அறிவில் வளர்ந்தும், இவ்வளோ தூரம் உபதேசத்தை கேட்டும், ஒரு மிஸ்டரி ஸ்தாபனத்தை இணைந்திருந்தும், மிஸ்டரி ஃபீல்டை பார்த்தும் நமக்குள்ளேயே இருந்து வழி தவறி போகிறோன்னு சொல்லி சொன்னால், அது போல் சார் உங்களுக்குள்ளே எழும்புவாங்க.
தவறி போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு வசனத்தை பிடிச்சி தொங்குறது பார்த்துக்கிடுங்க. அது யாராவது ஒரு புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டு இதுதான் சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு அலையிறது பார்த்துக்கிடுங்க. ஸோ கற்றுக்கொண்டவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். வஞ்சிக்கப்படுவது எளிதா கடினமா? ரொம்ப எளிது பார்த்துக்கிடுங்க. ஒரு ஃப்ளாஸ் தான். ஏவாளுக்கிட்ட இதுவரைக்கும் பார்த்த பழம்தான், இதுவரைக்கும் நடந்து போகும்போதெல்லாம் மேலே உரசின பழம் தான் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இன்னைக்கு அது பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்குது. ஒரு ஃப்ளாஷ் அடித்தா என்னாலும் பார்த்த படம் நீ கவர்ச்சியாக இருக்குது, சாப்பிடணும் போல மாறி போச்சு. ஸோ என்னாலும் வாசித்த வசனம் தான் பார்த்துக்கிடுங்க, என்னாலும் வாசிக்கிற புக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஃப்ளாஷ் அடிச்சிட்டுனாக்கும் இழுத்து வச்சுக்கிடும் பார்த்துக்கிடுங்க. ஸோ வஞ்சிக்கப்படுவது மிக மிக எளிது, மிக மிக சீக்கிரமாய் நடந்து போகும். எனவே ஜாக்கிரதையோடு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரோ அதிலேயே நின்று நிலைத்து அப்பியாசித்து கொண்டு போவோம் என்றால் நிச்சயம் நமக்கு பரலோகம் உண்டு. இரண்டாவது, கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது. முதலாவது கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 2:8 வாசித்தீங்கன்னா, எனக்கு புறஜாதிகள் அப்போஸ்தலர் இருக்கும்படி ஊழியம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு பார்த்துக்கிட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் புறஜாதி மக்களுக்கு அப்போஸ்தலன் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்த உடனே அதுல அவர் ஸ்டாண்ட் பண்றாரு பார்த்துக்கிடுங்க. அதுவும் டைவர்ட் ஆகவே இல்லை. எங்க போனாலும் சரிதான் புறஜாதிகள், எங்க வழியில தான் புறஜாதிகள். ஸோ அந்த ஸ்டாண்ட் பண்றாரு பார்த்துக்கிடுங்க. அப்ப நமக்குன்னு ஆண்டவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் நம்ம நிலைச்சு நின்னோம்னா ஓநாய்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். நமக்கு 2 வேத பகுதி இருக்கு, வாசிக்க நமக்கு நேரம் இல்லை பார்த்துக்கிடுங்க. நீங்க லூக்கா 5 வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கடல் அருகே போய் நிற்பார் பார்த்துக்கிடுங்க. எதுக்கே போய் நின்னாரு? அப்படி நிற்கும் போது திரளான ஜனங்கள் நெருக்கி வர்றாங்க, உபதேசம் கேட்கும்படியா வர்றாங்க. ஆனா ஆண்டவர் நின்னது எதுக்காக நின்னார் தெரியுமா? அவர் பேதுருவுக்காக தான் நின்னார் பார்த்துக்கிடுங்க. இடையில இது சொருவுது. எது சொருவுது? கொஞ்சம் கூட்ட மக்கள் நெருக்குறாங்க, ரைட்டுன்னு அவருக்கும் உபதேசம் பண்ணினாரு. உபதேசம் பண்ணி முடிச்ச உடனே இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, இவ்வளவு பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டோமே, அதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து வீட்டுக்கு போகல பார்த்துக்கிடுங்க. அது கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் கண்ணும் கருத்துமா இருந்தார் பார்த்துக்கிடுங்க. பேதுரு படகை கொண்டு போய் சொல்றாரு, வலையை போட சொல்றாரு, போட்டாரு. வலையை போட்டு 2 படகு நிரம்ப மீனை பிடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 2-3 மணி நேரம் தான் ஆயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஆழத்தில் கொண்டு போய் போட வேண்டி இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஆனால் அது வரைக்கும் ஜீசஸ் வெயிட்டிங் ஃபார் பேதுரு, பீட்டருக்காக வெயிட் பண்றாரு பார்த்துக்கிடுங்க. அவர் நோக்கம் எல்லாம் இன்னைக்கு பீட்டரை பிடிக்க நோக்கம். அதான் கொடுக்கப்பட்ட ஊழியம் பார்த்துட்டு கரெக்டா இருக்காரு. எடசோர்கள் ஊழியங்களை அவர் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அன்றை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் டைவர்ட் பண்ணவில்லை, கரெக்டா இருக்கிறாரு. பேதுரு வர்றாரு, எப்பா அவன் கீழே விழுறான், எலும்புங்கிறாரு, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அன்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதை பார்க்கிறோம். எவீரு மகளை சுகப்படுத்த போகும்போதும் நான் சுகப்படுத்தின வர்றேன்ட்டாரு. இடையில ஒரு ஊழியம் வருது. என்ன வருது? பெரும்பாலும் ஸ்திரீ வர்றா, சோகம் கிடைக்குது. அதிலே ஆண்டவர் லைட் நிக்கல பார்த்துக்கிடுங்க, மைல்டு இருக்கல பார்த்துக்கிடுங்க. 3 நியூஸ் செத்து போனா நியூஸ் வருது. அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் வந்துருவேப்பான்னு போய் அன்றைக்கு அவருக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி முடித்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடி பெரிய பெரிய ஊழியங்கள் வரும், பெரிய பெரிய அழைப்புகள் வரும், கவர்ச்சியான காரியங்கள் வரும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஒரு சின்ன ஒரு ஜெப குழுவாக இருக்கலாம், ஒரு வீடு சந்திப்பாக இருக்கலாம், ஒரு காணிக்கை சேகரிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு காட்டேஜ் பிரேயராக இருக்கலாம். அதை டைவர்ட் பண்றதுக்கு எவ்வளவோ காரியங்கள் வரும். பிசாசு ஊழியத்தை வைத்துதான் அடிப்பான். ஆனா அந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டோம்னு சொல்லி சொன்னா தப்பித்துக் கொள்ளலாம். மூன்றாவதாக அர்ப்பணிப்பில் நிலைத்து நிற்க வேண்டும். முதல்ல சொன்னேன், அந்த என்ன சொன்ன, முதல்ல கற்று நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது அர்ப்பணிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் நம்மகிட்ட பொதுவாக சொல்கிறேன் பார்த்துக்கிட்டாங்க, இல்லாத ஒன்று என்னென்னா தியாகம், அர்ப்பணிப்பு, கரையம் செலுத்துறதுன்னு இல்லை பார்த்துக்கிட்டு. காலையில் போய் பார்த்தோம்,
நெகேமியா குறித்து பார்த்தா பார்த்துக்கிடுங்க. என் வேலை மெனக்கெட்டு போகிற நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசித்தீங்கன்னா அவன் கதை பேச கூப்பிடுறான் பார்த்துக்கிடுங்க. நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். நான் வர முடியாதுப்பா, எனக்கு நான் ஒரு அர்ப்பணிச்சிட்டேன். என்ன அர்ப்பணிச்சிட்டேன்? அலங்கத்தை கட்டுறதுக்கு என்னை வித்து போட்டுட்டேன், என்னை சுட்டு போட்டுட்டேன், என்னை கரை எழுதி வச்சுட்டேன், அடிமையை ஒப்பு கொடுத்துட்டேன், இனி கதை பேச முடியாதுப்பா, வர முடியாதுங்க. சட்டையை மாத்தலேன்னு சொல்லி பார்த்தோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 22 சட்டையோட மாத்தல. ஏன் குளிக்க கூட முடியாதுப்பா, ஒண்ணுமே செய்யலப்பா, எனக்கு அலங்க தான் முக்கியம், அலங்க தான். அந்த அர்ப்பணிப்புல ஸ்ட்ராங்கா நிக்கிறான் பார்த்துக்கிடுங்க. அந்த கொடுக்கப்பட்ட அந்த கரையத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு பார்த்துக்கிடுங்க. இயேசுவ ராஜாவா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனா அவர் அர்ப்பணிப்புல சரியா இருந்தார் பார்த்துக்கிடுங்க. பவுல எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடுத்தாங்க பார்த்துக்கிடுங்க. ஆனா அந்த அர்ப்பணிப்புல ஒரு சரியா போய் சேர்ந்தார் பார்த்துக்கிடுங்க. அந்த அர்ப்பணிப்பு, அந்த கரையும், இந்த தியாகத்தில் நம்ம சரியா போய்கிட்டே இருந்தோம்னா ஓநாய்களுக்கு நாம் தப்ப முடியும். ஒன்று 3, 1 13. சரி, இப்போ 2 பேர் ஆண்டவர் வந்துட்டாரு, நியாயசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, பரிசுகளும் பட்டங்களும் கொடுக்கப்படுது. அங்கே அனனியாவும் நிற்கிறாரு. யார் நிற்கிறா? பவுலும் நிற்கிறாங்க. யாருக்கு நிறைய கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? இந்த பரிசுகள் பட்டங்கள்லாம் ஒன்று சொல்லி படிக்கிறோம் பார்த்தீங்களா? யாருக்கு நிறைய கொடுக்கப்படும்? நிறைய ஊழியம் செஞ்சால் நிறைய கொடுக்கப்படுமா? இதை வாசி, இது பேசுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம நிப்பாட்ட போகிறேன், முடிக்க போகிறோம், கற்று தோற்றுறோம். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் பார்த்துக்கிடுங்க. செய்கிற ஊழியத்திற்கு பரலோகத்திலே பலன் கிடையாது. ஆனால் அந்த ஊழியத்தை செய்யும் போது நாம் கொடுக்கிற கிரயத்திற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிக்கும் தான் பரலோகத்திலே பலன். விளங்குதா? இப்போ நான் ஈபியில் வேலை செய்ய சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணங்கிட்ட ஃபுல் டைமாக சித்தரிக்கு போன்னு சொல்லிட்டாரு. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, என் வேலையை நான் செய்கிறேன். ரைட்டு. மேலே போய் நிற்கும்போது அவங்க டியூட்டியை அவங்க முடித்தாங்க, என் டியூட்டியை நான் முடித்தேன், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பலன் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஊழியத்தை சித்தரிமலை செய்யும் பொழுது எவ்வளவு அர்ப்பணிப்பு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு கரையும், எவ்வளவு தக்கவாறு தன்னை விட்டு கூட செஞ்சாங்களோ அதற்குரிய பலன் பரலோகத்திலே உண்டு. நம்ம செஞ்ச ஊழியத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கணுன்ட்டு அந்த கம்ஃபர்டபுள் சோன்லேயே நம்ம இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க. வசதி பிரேசத்து, அதாவது டைம் இருந்தால் ஊழியம், சூழ்நிலை சாதகமான ஊழியம், எல்லாம் நல்லா இருந்தால் ஊழியம், அதுக்கு பலன் இங்கேயே உங்களுக்கு போட்டுருவார். சோறு போடுறாரு இல்லையா, அதுதான் பலன். மூச்சு உள்ளே வெளியே ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் பலன். ஒரு பைக்கு, ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு பொண்டாட்டி, ரைட், பலன் முடிஞ்சு போச்சு. அங்கே போய் பலனை பார்க்கணுன்னா கரையும், அதான் சொல்கிறாரு பார்த்துருங்க. சொல்கிறாரு, எல்லாரையும் வேலைக்கு கூப்பிட்டாராம். முதல்ல வந்தவனுக்கும் ஒரே சம்பளம், கடைசி வந்தவனுக்கும் ஒரே சம்பளம் தான். அவன் 1 ஏக்கரை வெட்டியிருப்பான், இவன் ஒரு வரப்பை வெட்டியிருப்பான், 2 பேருக்கும் ஒரே காயின்ஸு போடா. இதே மாதிரி தான் மேலே ஃபுல் டைம், பகுதி டைம். அவர் ஃபுல் டைமில் எவ்வளோ கரையுமோ அதற்குரிய பலன், நான் பகுதி நேரத்தில் எவ்வளோ கரையுமோ அதற்கேற்ற பலன். எனக்கு ஒரு ஜாதி ஆண்டு கொடுத்துருப்பார், ஊழியம் செய்வேன். எனக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டு கொடுப்பார், ஊழியம் செய்வேன். 2 பேரும் தேவன் சொல்லுவதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பெரிய ஜாதி கிடைச்சிட்டு எனக்கு நிறைய பலன், எனக்கு ஒரு குடும்பம் கொஞ்சம் பலன். ஆனால் அதற்காக நம்ம எடுக்கிற பவுல் 2 கொரிந்தியர்ல நீங்கள் வாசிக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 27 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நிர்வாணம், பட்டினி, அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்பார். அது இல்லாமலே பவுல் ஊழியருக்கு முடியுமா, முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. நிர்வாணம், அடி தடி பாரு, அப்படி பட்டினி பாரு, மோசங்கள், பிரியான கல்லர், அப்படி இப்படி ஒரே பட்டியலே போட்டுருக்கு பார்த்துக்கிடுங்க. இதில் அவர் ஈடுபடாம இந்த அடிக்கடி படாமலே ஊழியம் செய்திருக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவருக்காக ஆண்டவர் அனுமதித்து அந்த பாதையிலும் சென்றதுனால அவர் செஞ்ச ஊழியத்திற்கல்ல, ஊழியத்தின் வழியிலே பட்ட இந்த பாடுகளுக்கு பரலோகத்திலே பலன் உண்டு. நம்ம வீட்டம்மா வர்றா, சாயந்தரம் 5 மணிக்கு வர்றா, ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வர்றோம்,
நம்ம ஒய்ஃப் வர்றா வந்து நின்றுக்கிட்டு, எப்பா 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 காலையிலேருந்து நான் சோறு பொங்கி பாகற்காய் குழம்பு வச்சு பொரியல் வச்சு கூட்டு வச்சு துணிதை வச்சு வீடெல்லாம் பெருக்கியிருக்கேன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லுவீங்க? எப்பா இவ்வளவு வேலை செஞ்சுருக்கேன் பாராட்டுவீங்களா? சும்மா ஒப்புக்கான பாராட்டலாம். ஆனால் திஸ் இஸ் அவர் டியூட்டி. அதில் மேம்படுறதுக்கு ஒன்றுமே நம்ம பாஸ் இருக்காரு. 5 மணிக்கு வெளியே கிளம்பும்போது சார் இன்னைக்கு 5 ஃபைலை பார்த்து 7 ஃபைலு கையெழுத்து போட்டு இவ்வளோ வேலை முடிச்சுட்டேன்னு சொன்ன உடனே கட்டி குடும்பம் கிஸ் கொடுப்பாரா? என்ன சொல்லுவார்? இது உன் டியூட்டிப்பா, இன்னைக்கு 4 பாடத்தை நடத்தினேன், அது உன் டியூட்டிப்பா. ஆனால் அந்த 4 பாடத்தை நடத்துறதுக்கு நீ வீட்டிலேருந்து என்ன ஆயத்தப்பட்ட, எதெல்லாம் நீ ரெஃபர் பண்ண, என்ன கரையம் செலுத்தின, எவ்வளோ தூரம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த பிரைஸ் வாங்கி கொடுக்குற, பரீட்சை வைக்கிற, இதுக்குத்தான் பலன் பார்த்துக்கிடுங்க. விளங்குதா? இல்லை ஒரு மாதிரி டெட்டா? ஆர் யூ லைஃப் ஆர் டெட்டு? கர்த்தருக்கு தோத்திரம். நேரம் முடிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா, க்ளோரி டு காட். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். நாம் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஊரெல்லாம் எழுப்புதல் இல்லாமல் இருந்தாலும் நமக்குள்ளே எப்போ எழுப்புதலோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஓநாய்களுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் கற்றதில் நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்போம். அதோடு மாத்திரமல்ல, பார்த்துக்கிடுங்க, கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நிலைத்து இருக்க ஒப்பு கொடுப்போம். அதோடு மாத்திரமல்ல, அர்ப்பணிப்பிலும் தியாகத்திலும் நிலைநிற்க ஒப்பு கொடுப்போம். ஓநாய்களுக்கு தப்பி நாம் பரலோகம் போய் சேர முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறோங்கிறது முக்கியம் இல்லை. பார்த்துக்கிடுங்க, நம்ம போய் முதலாவது சேரணும்னு பார்த்துக்கிடுங்க. பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, மதிய வேலைக்காக உமக்கு தோத்திரம். இந்த பரிசுத்தமான மதிய வேலையோடு பேசின அன்புக்காக உமக்கு தோத்திரம். சில காரியம் விளங்கிக் கொள்ள முடியாதபடி இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் அது வேதத்தின்படியான உண்மை என்பதை நாங்கள் உணர்ந்து கிரகித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் கிருபைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து இருக்கிற ஐக்கிய ஆண்டவரே பந்தியை நீங்கள் ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.